நான் ஒரு சடமுடி சன்னியாசி. பங்காளியை ஜெயிப்பதற்கு பாசுபதம் வரவாங்க போறேன், எதிராளியை ஜெயிப்பதற்கு ஈசங்கிட்ட வரவாங்க போறேன். என் வலியை விடு தாயே என்று சொல்ல அந்த பெண்ணுக்கு. தாயா? ஆமா. இப்படி அறிவிட்டு தெரியுற பங்காளியை ஜெயிக்க என்ன சொன்னாரு? இவளுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா அவர் என்ன சொன்னாரு? பங்காளியை ஜெயிக்க பாசுபதம் வாங்க போறாராம், எதிராளியை ஜெயிக்க ஈசவரம் வாங்க போறாராம். வேண்டாம் தர்மம் அம்மா அம்மானு சொல்லு, சத்தியமாலும் அம்மானு சொன்னாரு. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் நான் இருக்க மாட்டேன். அப்புறம் உட்காந்துக்கிறாரு கோயில் பூசாரி, அவரு கூட போய் கூட நான் முடிச்சுக்கிறேன். அந்த கண்ணாடிக்காரு கூட அவரு கூட ஏறி பிடிச்சா 1.5 மணி நேரம். என்னது அம்மானு சொன்னாரு? 10 மாதம் சுக்கு பாரு, அவரு சாதாரண ஆளு நினைக்காத. 1.5 மணி நேரம் புட்டிச்சாரு. சட்டக்கு சட்டக்கு அம்மானு சொல்றாரு. 10 மாதம் சுக்குத்துல எழுதுல முக்கிய பெத்த நாடு இல்ல, எழுதுல முக்கிய பெத்த. அதுக்கேண்டி வாய் வாயா குத்துற? அப்ப நீ பெத்தல. நான் அம்மா இல்லைங்க. என்னங்க? ஐயோ என்ன பண்றது? எனக்கு சூடு ஏத்தாதீ. எடுத்து 3 முடிச்சோட அறுத்து விட்டுருவாங்க.
என்ன வேண்டாம்? ஏய் ஒப்பமா இருக்கறடா கூட்டு பாத்துட்டு இருக்காங்க. நிச்சயமாக அப்பா கூத்து பாத்துட்டு இருக்காங்க பையனே. நிச்சயமாவே உன்னை கூத்து கலப்புறாங்களே நம்ம பையன் இதுக்கு தான் போவான் நடக்குதுன்னு நினைக்க மாட்டாங்க. நிச்சயமா நினைச்சிட்டு போறாங்க. அக்கிரமத்துல அழியாதுற பையா. 7வது படிக்கல கூத்துக்கு வந்தா 8வது படிக்கல போடா பள்ளி எடுத்தா ஊட்டு மலை ஏறி படுத்திட்டான். காலையில இருந்து சாயந்தரம் வரல எங்கடா பையனக்கான தொலைறோம் ஊரெல்லாம் தொலைறோம் எங்க இருப்பான். அப்ப ஊட்டு மலை சாயந்தரம் இருட்டோனடி பச்சிதுமா சோறு போட்டு இறங்கி வரான். ஐயோண்ணா எங்க போனாலும் நம்ம பையன் தலைக்கு அது வச்சு ஒண்ணு கேட்டாங்களாப்பா? செல்வனா எங்க போனாலும் தமிழே கமாலே போடுங்க. ஆறு மூணு மத்தாச்சும் போட சொல்லி எப்படி நீ பேரு அப்புறம் ஆறு எத்தனைலயே வெந்தே செத்து போயிடும். என்ன 3 வருஷம் தான் பிள்ளைகளை கரைச்சிட்டுனா போதுன்னு இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம மாமா ஏற்கனவே சந்திரன் போடுறதுலயே பிரச்சனை இருக்குது. அப்படி இங்க பாரு அவர்கிட்ட போகணும்னா என்கிட்ட இருக்கணும். நிச்சயமாவே அப்ப படு. வேகமா தட்டி விடாத உடச்சு போயிடும். இவ எல்லாத்துக்கும் ரெடியா இருப்பல தேவடியால இருப்பல வீட்டு போனா தவறு அடைய முடியுமா? அப்படா நீ நீட்டுட்டு பாரு நான் தாண்டிட்டு போய் அவர்கிட்ட படுத்துக்கிறேன். குண்டுமல்லி தோட்டத்திலே கூடி விளையாட நேரமில்லை. செண்டுமல்லி தோட்டத்திலே சேர்ந்திருக்க நேரமில்லை. மல்லிகைப்பூ தோட்டத்திலே மகிழ்ந்திருக்க நேரமில்லை. வழி முடியுமா முடியாதா என்று கேள்வி பெண்ணிற்கு முடியுமா முடியாதா? ஒருமைக்கு ஒரு எல்லை உண்டு அதை மறந்து விடாதே என்று சொல். ஏங்க ஒருபோதும் முடியாதாங்க. அப்படியா? என்னை அடைந்தே தர வேண்டுமா? அவரை நான் அடைந்தே தான் தீரணும். இப்படி பண்ணிடலாமா? எங்க வாங்க நான் ஒரு ஐடியா சொல்றேன். இப்படி பண்ணலாம். எப்படி? இந்த பட்டிமன்ற வச்சுட்டு மேல இருக்கிற காவியோட எல்லாம் கலக்கி வச்சுட்டு போய் ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் அப்புறம் 5 நிமிடம் தண்ணி ஊத்தி அப்புறம் எடுக்க மாட்டீங்க. நல்லா இருக்குது. காலையில கரடு தரிசனத்தை பார்த்துட்டு கம்பத்து மலர்ந்து இறங்கி கீழே வந்து ஓடிட்டான். எதா இருந்தாலும் அப்ப நீ காலையில வாமா எங்கம்மா போன எழுதி நீ மட்டும் அப்படி என்ன இருந்தாலும் இப்ப எலும்பிக்கிறாவல எங்க உருவத்தை கண்டு ஒரு போதைகளை வேண்டாம். நாட்டுக்கோழிய வச்சு அடிக்கலாம். வழிவிட முடியுமா முடியாதா என்று ஐயா நீ பேசிட்டு இருக்காத நெவரு நான் அவர்கிட்ட போய் சேரணும். நெவரு போடாவே ஒரு பண்ண ஐசி கடை ஏங்க நீங்க போங்க. இவ ஆவுன்னா காட்டுறல போங்க உள்ள காட்டாது. வழிவிட முடியுமா முடியாதா என்று முடியாது முடியாது முடியாது. மண்டமே இடித்து மண்டை மேல் விழுந்தாலும் உன்னை அடையாமல் விட மாட்டேன் அப்படிங்கிறதா? என்ன இப்ப நீங்க பேசிட்டே இருக்க என்ன எடுத்துட்டு நான் காட்டுறேன். ஏய் தயாலி ஏய் அசாமறா அப்படியா? பெரிய மனுஷா மனுஷா ஆனுக்கு புத்தி சொன்னா அது என்ன ஈனுக்கு புத்தி சொன்னா அதான் தோல்வி. செவடங்காதி ஊதி சங்கு போல இருக்கிறது நான் சொல்ல மாட்டேன். ஆமா ஆமா எங்க அண்ணன் சொல்லிருக்கிறா அர்ஜுனா பாட்டன் யயாதி மகாராஜன் காலத்தில் எழுதி வைத்த சூடாமணி புத்தகம் இதை எடுத்து செல். முன்னே வருவது பின்னே தெரியும் பின்னே வருவது முன்னே தெரியும். முட்ட வரும் காராம்பசுமை எட்டி உதைத்தாலும் பாவம் அல்ல என்று சொல்லிருக்கிறார். அதனால இதோ என் கையில் இருக்கிறதே காண்டிபம். அந்த பெண்ணை வீழ்த்தி விட்டு பிறகு வெள்ளிங்கிற்கு தமம் செய்ய போலாம். அந்த பானத்தை எங்க விடுறீங்க? எங்க கொடுங்க. அவ கூட சொல்லுவாங்க. ஏண்டா கேமரா மாமாடி அவளும் அகல கோபமாகிறா வேடம் கலையாமல் வந்து விட்டார். மோகினி பெண் களத்தில் இருக்கும் கருமணியும் உன் களத்தில் இருக்கும் கருமணியும் ஒன்றாய் காய்ச்சலித்தது. வந்தது நீதான் என்று நான் அறிவேன். என்னிடத்திலே உன்னுடைய கபட நாகமா வெள்ளிங்கிரிக்கு சென்று கடோரமாய் தவங்களை செய்து வரவாங்கி வருவாய் அர்ஜுனா என்று வழியனுப்பி வைத்து விட்டு நீயே மாய மோகினியாய அவதாரம் கொண்டு என்ன வழிமறிக்கிறாய். இது நியாயமா? அர்ஜுனா நான் ஏன் உன்னை வழிமறித்தேன் தெரியுமா? ஒரு பெண்ணை பார்த்து ஆசைப்படுறியா இல்ல ஆசைப்படாமல் நிச்சயம் வரம் பெற்று வருகிறாய் என்பதற்காகவே உன்னை பரிசோதித்தது இந்த மாயினை தான். அப்படியா? அழகிய மோகினி அவதரம் எடுத்து உன்னை வழிமறித்தேன். உன் தபத்தை மிகவும் மெச்சினேன். நீ
போகின்ற வழியில எத்தனையோ பெண்கள் வழிமறிப்பார்கள். இப்ப என்னிடத்தில் எப்படி நடந்தாயோ அதே போல் நடந்தாயானால் நிச்சயம் வரம் பெற்று வருவாயாக. அப்படியா? ஆமா. ஆனால் ஆனால் என்றால் அர்த்தம் இருக்குமே. என்னை மறந்தாலே என்னுடைய ஆழ்வாரை மட்டும் மறக்க வேணாம் வைக்கிறோம். அப்படியா? என்னை கூட மறந்து விடு. ஆழ்வாரை மட்டும் மறக்க வேணாம் வைக்கிறோம். வெற்றி உனக்கு வெற்றி வருவாயாக. யாருக்கு பெரிய மனுஷா? ஏடா ஜம்பா மாமனாகிய கண்ணன் எடுத்து விடைபெற்றேன். மோகினியா வந்தது மாமன் தான். அதாவது ஒன்னாவது மோகினிவனம், இரண்டாவது ராட்சதர்வனம். தானகத்து ராட்சதர் எல்லாம் வழிமறிக்கிறாங்க அர்ஜுனை. கையில் இருக்கும் காண்டிபத்தினால் எடுத்து ராட்சதரை கலங்கிட்டு ஓட செய்கிறான். மூன்றாவது முத்து மோகினிவனம், நாலாவது நாகக்கன்னிவனம், ஐந்தாவது வேடுவர்வனம், ஆறாவது வேங்கக்கன்னிவனம். இப்படி 6 வனங்களை கடந்த அர்ஜுனன் இப்பொழுது 7வது ஏலக்கன்னிவனத்தில் புறப்படும் விதம் காண்க.